அந்த ஆள் சொன்ன மாதிரியே தான் இந்த காடும் இருக்கு. இந்த காட்டுல எப்ப என்ன நடக்கும்னு தெரியல. அப்பா, எங்கேயாச்சும் குளம் இருக்கான்னு தேடி பார்க்கணும். தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. ஐயா, இது ஏன் குளம்? தண்ணியை குடிக்க கூடாது. ஹாப்பி பர்த்டே தாத்தா. தேங்க்ஸ் மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாத்தா, நான் ராணி கிட்ட அப்படி பேசினது உங்க மேல உள்ள அக்கறைனால தான் தாத்தா. அவ என்ன இந்த வீட்ல ஒரு ஆளாவே நினைக்கிறது இல்ல. என்ன ஒரு மனுஷிய கூட அவ மதிக்கிறதே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. என்னமா திடீர்னு? அவளை பத்தி தான் தெரியும்ல. பேச்சு தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவ எல்லார்கிட்டையும் பாசமா தான் இருப்பா. தாத்தா, இது என்னோட சின்ன கிஃப்ட். என்னதுமா இது? ஏங்க பிரிச்சு பாருங்களேன். கண்ணாடி. கிழவா, இந்த கண்ணாடிய போடு, அப்புறம் இருக்கு உனக்கு. என் தம்பி, இந்நேரத்துக்கு தமன்னா அந்த கிஃப்ட கிழவன் கிட்ட கொடுத்திருப்பாள்ல. அக்கா, கொடுக்கறது மட்டும் இல்ல, தமன்னா அந்த கண்ணாடிய கிழவனுக்கு மாட்டி விட்டுட்டே வந்துருவா. அவ என்ன லேசுப்பட்டாளா? பின்ன யாரு? ஏன் மருமகளாச்சே. ராணி, அம்மா ராணி. தாத்தா என்னத்துக்கு கூப்பிடுறாரு? ராணி, இந்த தமன்னா போனாலே என்ன பிரச்சனை தான். இரு, போய் என்னன்னு பாத்துன்னு வரேன். ராணி உன்னதாமா. என் தம்பி, தமன்னா போய் கண்ணாடிய கொடுத்துட்டு வந்துருவான்னு பார்த்தா அந்த கிழவன் எதுக்கு ராணிய கூப்பிடுறான்? ஒருவேளை தமன்னா மேல ஏதாவது டவுட் வந்துருச்சோ? ஐயோ, தமன்னாவோட சேர்ந்து நாமளும் மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன்க்கா. ஷோ, இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற கண்டதையும் சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க. உங்க திருவாயை கொஞ்சம் மூடுங்க. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு. தாகத்துக்கு தண்ணி கூட குடிக்க கூடாதா? குளம் உங்களுக்கு சொந்தமானதா இருந்தா மத்தவங்க குடிக்க கூடாதா? தண்ணிங்கிறது பொது. நான் என்ன இங்க இருக்கிற மொத்த தண்ணியுமா குடிச்சிட போறேன்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னோட அனுமதி இல்லாம ஒரு சொட்டு தண்ணியை கூட குடிக்க கூடாதுன்னு. இது நல்லவங்களுக்கான குளம். பாவம் செஞ்சவங்க இந்த தண்ணியை குடிச்சா இந்த குளத்தோட புனித தன்மை போயிடுயா. அதுக்கப்புறம் வெயில் காலத்துல வத்தாம இருந்த குளம் வத்தி போயிடுயா. ஐயா, எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்ல. யாரு நீயா? நீதான் கட்டின பொண்டாட்டியவே குடும்பப்படுத்துறவனாச்சே. இதுல வேற யாருக்கும் கெடுதல் பண்ணல வேற சொல்ற. இதை விட பெரிய பாவம் இந்த உலகத்துல இருக்கா? இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும்? இவருக்கு கொஞ்சம் சக்தி இருக்கு போல. ஐயா, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. உன்னை பத்திலாம் எனக்கு தெரியும். நீ கிளம்பு கிளம்பு. ஐயா, ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போறேன். நான் குடிச்ச இந்த குளத்தோட தன்மை ஒண்ணும் கெடாது, போதுங்களா? நான் என் மனைவியை நல்லா தான் பாத்துக்கிறேன். அவளை என்ன மாதிரி யாருமே பாத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் உன் மனைவி வயித்துல இருக்கிற உன் குழந்தைக்காக தானே. இதுல இருந்தே தெரியுத நீ எப்படிப்பட்ட நல்லவனு. சரி, இப்ப நான் நல்லவன் நிரூபிக்க என்ன செய்யணும்? அப்படி நிரூபிச்சிட்டா தண்ணி குடிக்க விடுவீங்களா? கண்டிப்பா அதுக்கப்புறம் நீ இந்த தண்ணியை குடிக்கலாம். சரி,
அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ கெட்டவனா இருந்தா அதை நீ செய்யும் போது உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். என் மனசாட்சி படி நான் நல்லா வந்தா நான் ரெடி. சரி வா. நாக்கெல்லாம் வறண்டு கிடக்குது. தண்ணி குடிக்க விடாம இவர் வேற ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. என்னை திட்டுறதை விட்டுட்டு நீ நல்லவனு நிரூபிச்சுட்டு இந்த தண்ணியை குடி. ஆ, வா போலாம். ஐயா கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கிட்டுமா? அப்புறம் குடிக்கலாம் வா. நீ முதல்ல நல்லவனு நிரூபிச்சு காட்டு. ஐயா என்ன விஷயம் தாத்தா? தமன்னா எனக்கு ஒரு மூக்கு கண்ணாடியை பிரசன்ட் பண்ணியிருக்கா. பாத்தியா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. என்ன இந்த கிழவன் நம்ம கிஃப்ட் கொடுத்ததை போட்டுப்பான்னு பார்த்தா இவ்வளவு வர சொல்லி நம்ம கிஃப்ட் கொடுத்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த ராணி எப்படியோ என்னோட பிளான மோப்பம் பிடிச்சு தாத்தா கிட்ட தமன்னா எது கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னு முதலே போட்டு கொடுத்துட்டாளா? தெரியாம நானே வந்து மாட்டிக்கிட்டனோ. ஐயோ, என்ன இன்னும் தமன்னா வெளியில வரல. ராணி வேற கிழவன் கூப்பிட்டு உள்ள போயிருக்கா. உள்ள என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அக்கா, ஒருவேளை தமன்னா மாட்டிக்கிட்டாளா? ஷோ, மா, ஒருவேளை மாமா சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிருக்குமோ? நாம அந்த கிழவனுக்கு ஸ்கெட்ச் போட்டா கடைசியில அந்த ராணி நமக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கா போல இருக்கே. ஐயோ போச்சு. இந்த தமன்னா ஏன் இன்னும் வராம இருக்கா? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. இதோ வந்துட்டா பாருங்க. ஐயோ, தமன்னா பயங்கர எரிச்சலோட வந்துகிட்டு இருக்காளு. ராணி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா போல இருக்கு. ஐயோ, ஷிஷு, ஆமா தம்பி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான் போல. இங்க வச்சு எதுவும் பேசிக்க வேண்டாம். நம்ம ரூம்ல போய் கேட்டுக்கலாம். அக்கா, வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? தமன்னா பிளான ராணி எப்படியோ கண்டுபிடிச்சு கிழவன்கிட்ட சொல்லிருப்பா. கிழவனும் தமன்னாவை வச்சு செஞ்சு திருப்பி அனுப்பிட்டார் போல இருக்கு. ஷோ, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. சரி வாங்க வாங்க போலாம். ஐயா சொல்றேன் வா வா போலாம். ஐயா என்னய்யா இது? பார்த்தா தெரியல, தீக்குண்டம். நீதான ஒரு கவளம் தண்ணி கேட்ட. அப்புறம் அங்க பார், அந்த மண் சட்டியில நிறைய தண்ணி வச்சிருக்கேன். ஆனா இந்த தீயில இறங்கி நடந்து போய் தான் அந்த தண்ணியை குடிக்க முடியும். செஞ்சா எடுத்து குடி. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா? குடிக்க தண்ணிக்கு எடுத்துக்கு தீக்குணத்துல இறங்க சொல்றீங்க? இது தண்ணிக்காக இல்ல தம்பி, நீ நல்லவன் சொல்றீல, அதை நிரூபிக்கத்தான். ஏன் உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லையா? நீ நல்லவன்னா இந்த தீயில இறங்கி தண்ணி எடுத்து குடிச்சுக்கோ, இல்லனா நீ கிளம்பு. நாம எதுக்கு தேவையில்லாம இவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? தண்ணி தானே, வேற எங்கேயாச்சும் போய் குடிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ இதை மட்டும் செஞ்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டா நீ எதுக்காக வந்தியோ அந்த காரியம் உனக்கு நிறைவேறிடும். நான் வந்த காரியமா? ஆமா, 4 முறை வேதம் படிச்ச சிவனடியார்களை தேடிதானே இந்த சிவன் மலைக்கு வந்த. அவங்க இப்ப இந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட தரிசனம் அப்பழுக்கு இல்லாத மனுஷனுக்கு தான் சாத்தியம். நீ இதை பண்ணா உனக்கு குடிக்க தண்ணியும் கிடைக்கும், அந்த சிவனடியார்களும் உன் கண்ணுக்கு தெரிவாங்க. இவருக்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி? இப்ப அதுவா முக்கியம்? இந்த தீயில இறங்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? தர்சினி, விஜயரத சாமி பூஜை குறிச்ச நல்ல நாள்ல நடக்கணும். அந்த நேரத்துல தான்
தாத்தா பாட்டி கழுத்துல தாலி கட்டணும். அதனால சீக்கிரம் போய் அந்த சிவனடியார்களை கூட்டின்னு வர சொல்லு. அவங்க வந்து தாத்தாக்கு தாலி எடுத்து குத்து வாழ்த்தணும். அப்பதான் இந்த விஜயரத சாமி பூஜைக்கான முழு பலனும் கிடைக்கும். ஆஹா, டைம் நேரம் ஆயிட்டே இருக்கே. லேட் ஆகுது, என்ன பண்றது? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? போ. உன் மனசுல தைரியம் இருந்தா இறங்கி போய் தண்ணியை குடி, இல்லைன்னா கிளம்பி போ. உன்னால இந்த தீயவே தாண்டி போக முடியலனா அப்புறம் எப்படி? சிவங்கிட்டயே வர வாங்கின சிவனடியார்களை தேடி கண்டுபிடிச்சி எப்படி பார்க்க போற? என்ன இறங்குறியா இல்ல வந்த வழியை பார்த்துட்டு திரும்பி போறியா? என்ன இந்த நேரத்துல புக்கு படிச்சிட்டு இருக்கா? இது தாத்தாவோட பிறந்த நாள் டேட் ஆச்சே, இவ எதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கா? என்ன தாத்தாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ராணியோட வயித்துல வளர்ற குழந்தையால தேவிநாயகம் ஐயாவுக்கு உயிருக்கு ஆபத்து. சின்ன சித்தம்மனா, அந்த கிழமை கண்ணாடியை போட்டுக்கிட்டானா? அக்கா, நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ராணி தமன்னாவோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழவங்கிட்ட போட்டு கொடுத்துருப்பா. கிழவன் உஷாராயிருப்பாரு. தமன்னா வசமா ராணி கிட்ட மாட்டிக்கிட்டா. அதான் நடந்திருக்கும். ஷிஷோ, சித்தப்பா தெரியாம கண்டதையும் உளறிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்னும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி சீப்பான பிளான் எல்லாம் போட மாட்டேன். அதுவும் அந்த குப்பத்துக்காரி கண்டுபிடிக்கிற அளவுக்கு சீப்பான பிளான் எல்லாம் போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்படிதான்ல நீங்க எல்லாரும் என்ன கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. தமன்னா அப்படிலாம் இல்ல. கோவப்படுறேன். ஏன் மாமா நீங்க வேற? அப்போ அந்த கண்ணாடியை பத்தி அந்த கிழவனுக்கு எந்த டவுட்டும் வரலையா? அப்புறம் ராணியை எதுக்கு ரூம்குள்ள அந்த கிழவன் கூப்பிட்டான்? என்னதான் நடந்துச்சு தம்மனா? சீக்கிரம் சொல்லு. நான் அந்த கிஃப்ட் கொடுத்ததும் அந்த கிழமை வாங்கிட்டான். அப்புறம் ராணிய கூப்பிட்டான். நான் கூட அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சோன்னு நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் விஷயமே வேறன்னு தெரிஞ்சது. என்னதான் நடந்துச்சு தம்மனா? என்ன விஷயம் தாத்தா? தமன்னா எனக்கு ஒரு மூக்கு கண்ணாடிய பிரசன்ட் பண்ணி இருக்கா. பாத்தியா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. தமன்னா, இத பாத்தியாமா? ராணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதை எனக்கு கிஃப்ட் பண்ணா.
அது எப்படிம்மா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கிஃப்ட் பண்றீங்க? அதான் ராணியை வர வச்சு காட்டலான்னு இருந்தேன். இப்போ எந்த கண்ணாடியை போட்டுக்கிறதுன்னு 2 பேரையும் கேட்டு டிசைட் பண்ணலான்னு நினைச்சேன். இவ எப்படி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வேற பிளான் போட்டிருப்பேன். தாத்தா உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை போட்டுக்கோங்க. தாத்தா, உங்களுக்கு என்னை விட ராணியை தானே ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க ராணி கொடுத்த கண்ணாடி தானே போட்டுப்பீங்க. நான் வாங்கி கொடுத்ததை போட்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். சரி சரி தமன்னா, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். இது நீ கொடுத்தது, இது ராணி கொடுத்தது. நீ வாங்கி கொடுத்ததை போட்டா ராணி வருத்தப்படுவா. இப்ப நான் இதை போட்டுக்கிட்டா நீ வருத்தப்படுவ. ஐயோ, இந்த கிழமை எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? இத இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். தாத்தா நீங்க பண்ண வேலையில அது யார் கொடுத்த கண்ணாடின்னு எனக்கு தெரியல தாத்தா. அதுக்குத்தாம இந்த விளையாட்டே ஆடுங்க. இப்போ 2 பேருக்குமே, ஏன் எனக்கே கூட இது யாரு கொடுத்ததுன்னு தெரியாது. இப்ப நம்ம 3 பேருக்குமே வருத்தம் இல்ல. என்ன சரிதானே? சரிதான் தாத்தா, சூப்பர் தாத்தா. சரி தாத்தா, நான் போய் வேலையை பாக்குறேன். சரிம்மா போ. தாத்தா, ஒரு நிமிஷம் அந்த கண்ணாடி கொடுங்க. இத பத்திரமா பீரோக்குள்ள வச்சுடு. சரிங்க தாத்தா, நானும் வரேன். சரி. இப்ப அந்த கிழவன் போட்டிருக்கிற கண்ணாடி நீ கொடுத்ததா இல்ல அந்த ராணி கொடுத்ததான்னு தெரியலையே. இத நம்பி எப்படி நீ போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நாம எதிர்பார்க்க முடியும்? ஐயோ, அதான் தெரியல அத்தை. நீ தான் சொன்னியே தமன்னா, அந்த கண்ணாடி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மங்கலாகும்னு. அதை வச்சு நீ கவனிச்சிருக்கலாம்ல. அதுக்காக அந்த ஆள் பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அந்த கிழவன் அப்பப்ப சும்மாவே கண்ணாடியை கழட்டி துடைப்பாரு. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என்னக்கா? வேற என்னதாம்மா பண்றது? சொல்லுங்க நேத்ரா. தமன்னா, அங்க என்ன ஆச்சு? இப்பதான் எல்லார்கிட்டயும் சொல்லி முடிச்சேன். திரும்பவுமா? இது நீ கொடுத்தது, இது ராணி கொடுத்தது. இத இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். தமன்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதான் நானும் உன்ன மாதிரி பிளான் ஏ சொதப்புனா பிளான் பி ஆக்டிவேட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். என்னது? என்னது? இன்னொரு பிளானா? ஆமா, அங்க கூட்டத்தோட கூட்டமா என்னோட ஆளுங்க ஏற்கனவே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க நேரம் பார்த்து அந்த கிழவனை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்து அந்த கிழவனை லாரியில் அடிபட்டு யதார்த்தமா செத்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கான ஏற்பாட்டை ஏற்கனவே பண்ணியாச்சு. நீ வேணா அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாரு. அப்பதான் உனக்கே என்னன்னு புரியும். சரி நேத்ரா. இது என்ன புது பிளானா இருக்கு? சரி வாங்க போய் பாப்போம். சரி வாங்க. ஐயா, என் சின்ன வயசுல இருந்து என் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க என்ன நல்லா வளர்த்துருக்காங்க நான் நம்புறேன். இது வரைக்கும் எனக்கு தான் நிறைய பேர் கெடுதலும் துரோகமும் பண்ணிருக்காங்களே தவிர நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதே இல்லை. அதனால நான் இதுல இறங்குறேன். ஆனா தீக்கு நல்லவன் கெட்டவனா தெரியாத. இருந்தாலும் உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுவும் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இதுல இறங்கி தீய தாண்டி போய் நான் அந்த தண்ணியை குடிச்சிட்டா நான் சிவனடியார்களை பார்க்கலான்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொன்னதை நம்புறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை.
டெக்கரேஷன்லாம் நல்ல கலக்கலா இருக்குல்ல? என்ன தர்ஷினி, தாடிகார சிவனடியார்களை கூட்டின்னு வரேன்னு போனா இன்னும் ஆளைய காணோம். போன் ஏதாச்சும் பண்ணானா? தெரியல அண்ணி. நீயாச்சும் ஃபோன் பண்ணி பாரேன். அந்த ஜோசியக்காரன் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டான். தாத்தாவுக்காகவும் பாப்பா ராசி இல்லாததுன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் நான் இம்மா பாடுபடுறேன். பொம்மியக்கா, எப்படியாவது நீதான் கூட இருந்த எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். இது வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இருந்ததில்ல. இப்ப பாப்பா மேல இருக்கிற பாசத்தால எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சா, இல்ல பயத்தோட வெளிப்பாடாகவும் பாசத்தோட வெளிப்பாடாகவும் நான் இப்படி மாறிட்டேனான்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் ஒரு என்ஜினியரா ஒரு பில்டிங்கை பெர்ஃபெக்டா கட்டுறதுக்கு நிறைய புத்திசாலித்தனம் தேவைப்படுது. ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குன்னா ஏதோ ஒரு சக்தி தான் இதெல்லாம் படைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு பேரு தான் கடவுளான்னு தெரியல. அப்படி ஒருவேளை அதுதான் கடவுள்னா எனக்கு அது உதவி செய்யட்டும். அஞ்சலா, ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் ராணி தாங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம மேல ரொம்ப பாசங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணின்னு இருக்கிறேன்.